ஜனநாயகன் விஜய் அவர்களுடைய கடைசி படம். ஆனா இப்ப சமீப காலமா ஒரு படம், இந்த படத்தினுடைய லாஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. இன்னொரு 30 days ஷூட் பண்ணாங்கன்னா மொத்த படம் முடிஞ்சிடும். ஒரு மாசத்துல படம் முடியும். படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாது, அடுத்த வருஷம் தான். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகன் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஜனநாயகன் படத்தை பத்தி பிளஸான விஷயம் என்னன்னா, இதுதான் விஜய் அவர்களுடைய கடைசி படம். ஸோ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டு தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. October 2025 படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ முதலே லாக் பண்ணிட்டாங்க நாங்க தீபாவளி ஒட்டி வரப்ப. ஆனா இப்ப சமீப காலமா ஒரு டாக் போயிட்டு இருக்கு, படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகாது, அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஏன் இந்த தாமதம்? நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கதை பேசி ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்க எல்லாம் கெஸ் பண்றது ரைட். ஒரு தெலுங்கு படத்தினுடைய அன்அஃபிஷியல் இல்ல அஃபிஷியல் ரீமேக்னு வச்சுக்கலாம். ஏன்னா பாலையா அவர் நடித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம். அந்த படத்தினுடைய ரைட்ஸை இவங்க வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி ரீமேக்னு சொல்ல முடியாது, இவங்க ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட அவர் நடித்த அந்த படத்தினுடைய ஒன்லைன்ல ஒத்து போற மாதிரி இருக்கு. ரைட்ஸ் வாங்கிட்டாங்க. ரைட்ஸ் வாங்கினது உண்மை அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா கதையில நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதா நான் ஈவன் தளபதி விஜய் நிறைய கரெக்ஷன்ஸ் சொன்னாராம். இன்ஃபேக்ட் அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீவிர பாலிடிக்ஸ்குள்ள வந்து நிறைய மேடைகளில் பேசிட்டாரு. ஸோ அவருடைய அரசியல் நிலைப்பாடையும் சொல்ற மாதிரி கருத்துள்ள நிறைய டைலாக்ஸ் மாத்திருக்காங்க, சீன்ஸை மாத்திருக்காங்க. கதையை மாத்தல, கதையில அங்கங்க நிறைய சீக்வன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணதுனால காலதாமதம் ஆகுது அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகும்போது அனல் பறக்கக்கூடிய அவருடைய அரசியல் நிலைப்பாட்டையும் சொல்லக்கூடிய கருத்துள்ள ஒரு படமா வந்தாலும் வரலாம். ஆனா நீங்க இந்த தெலுங்கு பட ரீமேக் அதே மாதிரி இல்லாட்டி நீங்க என்னை குறை சொல்லக்கூடாது. இப்போ பாயிண்ட் வரேன். இந்த படத்தினுடைய லாஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு இருக்குங்க. இன்னொரு 30 days ஷூட் பண்ணாங்கன்னா மொத்த படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படின்றாங்க. சரி, ஓகே, படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அதுதான் ஒரு பெரிய ஒரு சிக்கலாகவும் குழப்பமாகவும் இருக்கு. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, 2026 எலெக்ஷன் வரதுனால அந்த வருஷத்தினுடைய ஆரம்பம் பொங்கலுக்கோ இல்லை மேக்ஸிமம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணால் ப்ராப்பராக இருக்கும். ஸோ தட் அவர் சொல்ல வந்த கருத்து வந்து அப்படி தியேட்டர்ல வந்துடும், அந்த எஃபெக்ட், அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஆனா இவங்க லேட் பண்ண பொங்கலுக்கு நிறைய படம் இப்போ லைன்ல இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2 பொங்கலுக்குரிய அது மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அஜித் சார் ஒரு படம் பண்ண போறாரு, அதுவும் குயிக்கியா. இப்போ குட் பேட் அக்லி மாதிரி மறுபடியும் ஆதிக்கு தான் பண்ண போறாரு. அதேமாதிரி ஒரு மாசத்துல இப்போ குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆனவுடனே அதுக்கான அறிவிப்பு வரலாம். அந்த படத்தையும் சீக்கிரமா முடிக்க போறாங்க. இப்போதைக்கு கரண்ட்ல அஜித் சார் வந்து ரேஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அது பிரேக் விட்டு வந்தாருன்னா மறுபடியும் 3 மாசம் கால் ஷீட்டை முடிச்சுட்டு பொங்கலுக்கு படம் ரிலீஸ் தான் அவங்க பிளான் பண்ணிட்டு. இது இல்லாம பராசக்தி இருக்கு, சிவகார்த்திகேயனோடது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய படம் இருக்கு, ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணிட்டு இருக்குது. இது எல்லாம் பொங்கலுக்கு தான் குறி வச்சிருக்காங்க. சரி, நீங்க சொல்ல வரது புரியுது. விஜய் சார் படம் வந்தால் சோலோவா ரிலீஸ் பண்ணுவாங்க, சிவகார்த்திகேயன் வந்தால் சிவகார்த்திகேயனும் விஜயும் ஈக்குவலா அப்படிலாம் கேட்கலாம். ஆனா இப்போ இது வந்து அரசியல் படம். முன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர் பக்கா கமர்ஷியல் படமா வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஜனநாயகன். அவரும் இப்போ பழைய படங்கள்ல இந்த ஆலமத்தி ஹபீபு மாதிரி டூயட்லாம் பாடிட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் அது ஒரு மாதிரி மெச்சூர்டான கேரக்டர் தான் பண்றாரு இந்த படத்தில். ஸோ அவர் பழைய படத்துக்கு இருக்கிற அந்த ஒரு ஹைப் வந்து இந்த படத்துக்கு இருக்குமானா நமக்கு டீசர் வந்தால் தான் தெரியும். நான் யாரையும் குறையா சொல்ல, தப்பா சொல்ல. ஸோ இந்த பாயிண்ட்லாம் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாமா, இல்லை இப்போ ஒரு மாசத்துல ஷூட்டிங் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, ஒரு மாசத்துல படம் முடியுது. எவ்வளோ பெரிய படமா இருந்தாலும் அன்லஸ் அன்டில் அது வந்து அனிமேஷன் படமா இல்லாமல் இருந்தால் மட்டும் 90 days போதுங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ ஏப்ரல் எல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா மே, ஜூன், ஜூலைல படம் ரெடி ஆயிரும். ஸோ தீபாவளிக்கு ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம். அதனால அடுத்த வருஷம் வரைக்கும் புஷ் பண்ணுறதை விட இந்த வருஷம் தீபாவளிக்கு படத்தை தட்டி விடலாங்கிற டாக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவங்களா அப்டேட் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. கதையில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சீக்வன்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான சென்சார் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அரசியல் கருத்துக்கள் ரொம்ப தூக்கலா இருக்கிற மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. வினோத் அந்த மாதிரி இயக்கியிருக்காரு. தளபதி விஜய் கேட்டதெல்லாம் படத்துல சேர்த்திருக்காங்க. அதனால டிலே இருக்கு. அதனால நான் என்ன கெஸ் பண்றேன் அப்படின்னா அடுத்த வருஷம் அப்படிங்கிறத விட இந்த வருஷம் தீபாவளிக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆனாலும்